உள்ள சிறந்த கஃபேகளுடன் பார்வையாளர்களை வரவேற்கத்தினால் எல்லாவற்றையும் தயார் செய்வோம். என் டோனட் காஃபே வண்ணமாக்கப் போகிறேன். மற்றுமின்றி அதை அலங்கரிக்க நான் ஒரு பெரிய டோனட் சுவற்றில் தொங்க வைக்க வேண்டும். அதற்கு தடாலடியில் சில தட்டைகள் இருக்கும். இங்கே மற்றவைகளை வைக்கிறேன். அதை கொண்டு எனது விருப்பமான டோனட்டுகளை அலங்கரிக்க முடியும். இப்போது நான் முடித்த டோனட்ஸ்களுக்கு ஒரு கவுண்டரை அமைக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனது விருப்பப்படி ஒன்றை தேர்வு செய்ய முடியும். சரி, நான் கூன்பாரில் டோனட்டுகளும் வைக்கும். இதனால் யாரும் கைகளில் அழுக்கப்படாமல் இருக்க முடியும். அற்புதம்! முடிந்தது. அதை பாருங்கள், அது ஸ்ட்ராபெரி சாக்லேட் நீரூற்று. நீங்கள் இங்கே டோனட்ஸ் மூழ்க வைக்கலாம். அடுத்து யார்? இப்போது என் வரசுரா. எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைத்தது. சுவர் மீது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்கள் சிலவை போட வேண்டும். அது போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன். இப்போது ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரங்களை அமைக்க வேண்டும். அதனால் ஒவ்வொருக்குமே தங்கள் சொந்த ஸ்பிரிங்கிள்ஸை பெற முடியும். அவையானது மிகவும் சுவையுடன் மற்றும் வண்ணமயமாக சுவையாக இருக்கின்றது. இப்போது நாம் எல்லா ஐஸ்கிரீம் சுவைகளையும் வெளியிட போறோம். எனக்கு தெரிவு செய்ய பல உள்ளன. நிறைவு செய்வது என்பதால் கோடுகளுடன் பலகையை வைக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. நான் எல்லா தரப்பட்ட இனிய பொருட்களுடன் அவற்றை அழகுபடுத்தினேன். இது கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. சரி, வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். இது என் உணவு பேக்கேஜிங் சரியானதாகும். மேலும் மெனு. ஆஹா, என்னை இவை பிடிக்கிறது. அப்போது எஞ்சியது இதை கிளப்பி எரித்து விடுவதே. இது சரி. ஆஹா, உங்கள் உணவகங்கள் மிகவும் குழு ஆக இருக்கின்றன. முதல் பாஸ்போர்ட்டுகள் வருக்காக நான் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உணவகத்தை மட்டும் தவிர்க்காமல் புல்வெளியையும் தவிர்க்க வேண்டும். ஓ ஓ, அது நல்லதே. ஒரு உள்ளூர் காவலர். இந்த பெண், அடடே, அது ஒரு டோனட் காப்பேவா? எனக்கு அவத்தம் ரொம்ப பிடிக்கும். ஹாய், நீங்கள் விரும்பும் டோனட்கள் எதையும் தேர்வு செய்யுங்கள். இதை வேண்டும். ஓ, திருடன் என்றால் என்ன? எனக்கு மிகவும் பசித்திருக்கின்றது. இந்த சிறிய டோனட் எடுத்துக் கொள்ளலாமா? என்ன? உனக்கு டோனட் வேணுமா? உனக்கு அதை கிடைக்காது கேஜ் நினைக்கிறேன். சரி, நான் உனக்கு வாங்கி தர தயாராக இருக்கிறேன். நீ சிறையில் இல்லாதவரை அது ஒரு சிறந்த தேர்வு. உனக்கென்று புதியது சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் மற்றும் பாலை சாக்லேட் டோனட் தயார் செய்கிறேன். மேலே சில அழகான கலர் ஸ்பிரிங்கிள்ஸை சேர்த்துக் கொள்கிறேன். இப்போது நாம் செல்கிறோம். இவை விசித்திரமானவை. சரி, திருடர்கள், நாம் நிலையத்திற்கு போவதற்கு முன் உணவருந்தலாம். அதிசயம். படவா, எப்பொழுது இது எனக்கு வருகிறது? ஓ, இருங்கள். என்ன, ஒரு நிலநடுக்கமா? அது பெரிய தோழன். இதை இங்கே வைத்து என்ன? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆஹா, அபாரம்! அதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என உறுதியாக நான் அதை எனக்கு தானே எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை பற்றி மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அது கிடைச்சிட்டது. நீங்கள் என் கவியை சீரழிக்கப் போகிறீர்கள். உன் கண்களை கவனிக்க. கிரீம், அதுவே அருமையாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. டோனட்ஸும் ஐஸ்கிரீமும். நான் எங்கு வந்து விட்டேன்? ஆம், வணக்கம். நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் இருக்கிறீர்கள். அருமை. நான் உங்களுக்கு ஒன்றை தயார் செய்ய போகிறேன். இது உங்களுக்கு எனது தனிப்பட்ட உணவு. இது மெனுவில் கூட இல்லை. நான் அதை சிறப்பு விருந்தினர்களுக்கே மட்டுமே செய்வேன். நாக்ரெட்ஸ், சீஸ். இப்போது அதை மடித்து
முடிந்து விட்டது. நான் இதையெல்லாம் சுருட்டி ஒரு சிறப்பு மூடுதலில் வைக்கப் போகிறேன். கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன். இந்த பொம்மையும் உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, அவள் என்னை போலவே இருக்கிறாள். சரி, இதை உங்க ஹாப்பி மீல்குள்ள போடலாம். ஓ, உள்ளே போ. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஆமாம், சரி. உங்களுக்கு சில பெப்சியை கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் விரும்புவீர்கள் என நினைக்கிறேன். அதில் ஒரு சுருட்டையை வைப்போம். முடிந்தது. அருமை. இது ஏய், நீர் பணம் செலுத்த வேண்டும். மாலை வணக்கம். உங்களிடம் மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் இருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது. நான் சுவைக்கலாமா? அருமையான தேர்வுகள். ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தருவீர்களா? சரி, நாம் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்து தருவோம். மேலும் ஒரு சாக்லேட் கோன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இதைவிட பெரியது வேண்டும். இன்னும் பெரியதா? பிரச்சனை இல்லை. அதிகமா? சரி. ஆம், அதுதான் என்ன விதமா தேவை. சுவையை பார்ப்பதற்காக காத்திருக்க முடியாது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆகையால் நான் என் கையெழுத்து சாக்லேட் சர்பையை சேர்க்க போகிறேன். இது நிச்சயமாக ஒரு சாக்லேட் குண்டு. பார்ப்போம். அற்புதம். ஓ, எது வியாழக்கிழமை என் உணவகம்? எனக்கான ஒரு பர்கர் தயாரிக்கவும். நன்றாக செய்கிறோம். நாம் இன்று புதன்கிழமைக்காக ஒரு பர்கர் செய்வோம். இது அவளின் இன்னொரு நாள். அதற்கு பிறகு அவள் அனுபவித்துள்ளது. இப்போது சில புளூபெரிகள் மற்றும் பால் தேவை. இதையெல்லாம் குழைத்து விடலாம். மீதமுள்ளதை சிறப்பு கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் போதும். சாப்பிடுங்கள். நன்றி. அது நன்றாக தெரிகிறது. நான் ப்ளூபெரிகளை முயற்சிக்க இருக்கிறேன். முட்டைக்கோஸ். MG. என்ன நினைக்கிறாய்? ஓ, இது ஆரம்பிக்க போகிறது. ஆம், ஷேக் ஒரு வெடிக்கும் பானம். நான் உனக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். ஓ, இது நிறைய வாடிக்கைதாரர்களாக இருந்தது. நீங்களும் ரொம்ப பிரபலமா இருக்கீங்க. நன்றி. அதை வெளியே தள்ளி விடுவோம். பாட்டி, இல்ல, என்னை தொடு. பேயாதாது. ஏய், நான் முடிச்சிட்டேன். நான் கோக் பானை சுவை கொண்ட ஜெல்லியில இருக்கிறேன். நீ செய்யவா? இது ரொம்ப எளிது. சமையல் ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு கோக் வேணும். முதலில் அதை நீக்கிடுங்க. ஓ, இது ரொம்ப நன்று. அருமை. சூடாக இருக்கிறதா? ஓப்ஸ், சூடு. மன்னிச்சு சொல்லுங்க நண்பர்களே. இது வருதுடா. இல்ல மைக். ஓ, மன்னிச்சு. ஓப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டேன். இப்போ நஸ்கண்டீஸ் பாட்டிலில் வைக்கணும். சந்திக்கிறேன். மற்றும் இவை அனைத்தும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சோள சர்க்கரையை தேவைப்படுகிறது. எமிலி அதை மாட்டும் விரும்பினாள் போல. அவள் நிச்சயம் இதை பிடிக்கும். எனக்கு அது தேவையில்லை. அசுத்தம். ஆப்ஸ், மன்னிக்கவும். பாட்டிலை மூடுகிறேன் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். நல்லாக கலந்து விடுகிறேன். அவன் என்னை பிடித்தான். நல்லா மாறிட்டது. பமேலா அதை விரும்புவா. இல்ல, நான் பாட்டிலில் போறேன். வாங்க, நான் விழுந்துட்டேன். ஆனால் நல்லா இருக்கேன். நன்றி. ஹோலி மோலி, எவ்வளவு குளிர்! ஓ, இந்த ஜொலி வித்தியாசமாக தோன்றுகிறது. நான் என்ன உருவாக்க முடியும்? தேன் கொண்டு ஜெல்லி செய்ய வேண்டும். ஆனால் என்னிடம் இல்லை. என் தேனீக்கள் நிறைய தேன் தயாரித்தன என்று எனக்கு தெரியும். அவை சில கொடுக்க குறிப்பிடவில்லை. அப்படியே தேனி வீடு இருக்கிறது. வணக்கம் என் காதுகளே. ஓ, என் தலையின் மேல் பறக்கும் நிறுத்துங்கள். உங்களிடமிருந்து கொஞ்சம் தேன் எடுக்க வந்திருக்கிறேன். பண்ணலாமா? அருமை. எனக்கு நல்லா போதும். நானும் வந்து விட்டேன். இன்னொரு எலும்புபன் மதுமழனுடன். ஓ, இல்லை, இங்கு மிகவும் தேனீக்கள். பாட்டி, நான் இதோட ஒரு சாட்டியால் சில தேனை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். மிக அருமையாக உள்ளது. நேராக சிறப்பாக. அவ்வளவு ஆசையா யார் கத்துறது? என்ன நடக்குது? சாப்பிடலாம்.
நான் அமைதியை உடன் கொண்டு வந்தேன் நண்பா. அது பரவாயில்லை, இப்போது அமைதியும் உள்ளது. நான் ஏற்கனவே தேனுடன் பாட்டிலை நிரப்பிவிட்டேன். நாம் அதை மூடி எல்லாவற்றையும் பனி அறைக்கு அனுப்பலாம். அதை இப்போது விடு. நிச்சயமாக எனக்கு ஓரளவு சூப்பர் சிறந்த வாத்து. யோசனை உள்ளது. நான் கோக் எடுத்து அதிலிருந்தே ஜெல்லி செய்வேன். போல்கா சேர்த்தல், எப்படி? கோலா, சில மர்மலேடுகள் மற்றும் சில கட் அங்கம். இது சுவையுடன் அழகாகவும் இருக்கும். விஸ்பர் இங்க. இப்போது நாம் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். கலக்கிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஒரு காலியான கோகா கோலா பாட்டிலில் ஊற்றுகிறோம். ஆஹா, எவ்வளவு அழகான பொன்ஜெல்லி. பிளவுல நீக்குவது அதுவும் சூப்பர். இல்ல மைக், இது கொடுமை. இப்போ இது எல்லாம் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது. சில திரவ நைட்ரஜன் இது எல்லாவற்றையும் மிக வேகமாக உறையச் செய்கிறது. இதை காண்க, இது அழகானது. சமையல்காரரே, நான் என் தேனீ பாகு பரிமாற்றத்தை மறந்தே விட்டேன். மேலானதா? இது அழகாக இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். சிறப்பு. நான் இப்போதே இந்த ஜெல்லியை முயற்சிக்க போகிறேன். மிகவும் பார்ப்பதற்கு ரசிப்பாக இருக்கிறது மற்றும் இது ஒரு பியர் பாட்டிலில். அருமை. இதோ ஒன்று மந்திரமுள் நிறைந்துள்ளது போல. கடவுள், அது நிஜமா தங்கம்? அதை எனக்கு முயற்சி செய்ய வேண்டும். வாவ், அது கோகா கோலா மாதிரி சுவைக்கிறது. அதுதான் எனக்கு வேண்டும். வாவ், சூப்பர். இது நட்ஸ் இனிப்பு ஜெல்லி. இது மிகவும் சுவையாக இருக்கும். இது அமேசிங் உணவு. என் நாக்கை விழுங்க போகிறேன். முதுகெலும்புடன். அருமை. ஓ பாட்டி, வழியை மறைக்காதே. இப்போது நான் திடீரென தோசைகளை விரும்புகிறேன். அந்த அழகான வரைபடத்தை பாருங்கள். அதை எனக்கு தயார் செய், தயவு செய்து. நான் காத்திருக்கிறேன். அது எளிது. நான் நிறமுள்ள மாவை வாசகத்தில் ஊற்றுகிறேன். பாண்டாவின் வடிவில் சிறிய பன்கேக்குகள் செய்ய வேண்டும். அவை வண்ணமயமான, சிறிய, அழகாக இருக்கும். பாட்டி, கவலைப்படாதே. நான் இங்கே அதை இருக்கின்றேன். நீ எட்ட ஒரு முடியாது. யோசனை எனக்கு தோன்றியது. நான் மிக போன்ற பன்கேக்குகள் செய்வேன். எமிலியுடன் சேர்ந்து நாங்கள் கிலோ என்ற நாயை பகிர்ந்து கொள்கிறோம். நான் கிலோ என்ற நாயின் வடிவத்தில் ஒரு பன்கேக் வரையறுகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கும். கருப்பு கல்லு கொண்டு விளிம்பை வரைந்து எல்லாவற்றையும் நிறம் கொண்டு நிரப்புவது. இது வேலை செய்கிறது. என் பேன் கேக் எமிலி பார்க்கும்போது அவர் அதிர்ச்சி அடைவார். சில விவரங்கள். வாவ், எல்லாவற்றையும் திருப்புவோம். இது முழுமையாக முடிவாகிவிட்டது. பாட்டி, என்ன? எனது காய்கறி தோட்டத்தில் இருந்து சீஸ், சில கேரட் மற்றும் சில நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். ஓ ஜீஸ், ஓதுடா தோட்டம். ஓ, அதுவும் அருமை. எல்லாவற்றையும் நான் கோதுமை தட்டு செய்ய போகிறேன். இது ஒரு சுரைக்காய். செகண்ட், இது மாவு மற்றும் இந்த முட்டைகள் சேர்க்கவும். இது பால். கண்டிப்பாக அதை பின்னர் அனைத்தையும் ஒரு விசிறி உதவியுடன் கலக்க வேண்டும். நாமளும் வந்து விட்டோம். அற்புதமான மாவு. அதை பொரியிலே வைக்கவும் மற்றும் அவற்றை போடவும். நான் இத படிச்சுக்குவேன் என்று நினைக்கல. உனக்கு என்ன ஆச்சு? நீ அழிச்சு பார்க்க விரும்புறியா? அருவருப்பு. எல்லாத்தையும் தட்டுல வைங்க. கொஞ்சம் புளிப்பு கிரீம். ரொம்ப சுவையா இருக்குது. மேலே கொஞ்சம் கிரீம்ஸ். என்ன நினைக்கிறீங்க? எமிலி குழந்தைக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. அவதரிக்கும்படி பேரத்தில் இருந்து என் மினி டேசைகளை எடுத்து பிளேட்டில் வைக்க வேண்டிய நேரம் இது. ஸ்ட்ராபெரி ஜாம் அதிசயமானது. அதை தட்டின் செவிகளில் ஊற்றுகிறேன். எமிலி, தெரிந்த வா, சமையல் கலைஞன். நாங்கள் தயார். ஓ, பான்கேக்குகள் தயார்.
ஏராளமாக பருகவும் அமுக்கமானதாகவும் இருக்கிறது. ஓ, அது என்ன? எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இங்கு என்ன இருக்கு? இவை சிறிய பன்கேக்கள். நல்ல நாடாக தெரிகிறது. ஒன்னு சாப்பிடுவோமா? சுவையாக உள்ளது. இங்கு இன்னும் என்ன இருக்கு? வசந்த கால கேக் அற்புதமாக சுவையுடனானது. மைக், இது மிகவும் நல்லது. யாஹூ, நான் மீண்டும் வென்றேன். நன்றி தங்கை. இந்த முறை எனக்கு பர்கர் வேண்டும். என்னைக்காக நீ சமைப்பாயா? சரி, நன்று, காத்திருக்கிறேன். ஊஃபக், இந்த இறைச்சி அருவருப்பு. அதை தொட விரும்பவில்லை, ஆனால் தொட வேண்டும். எனவே நன்று. இப்போ ஒரு ஒழுகல் கம்பி. பாட்டி வணக்கம். ஹலோ லூ. நான் மிகவும் நெருக்கமாக இருந்தேன், ஆனால் இது நன்றாக இல்லை. என்ன தெரியுமா, நான் எமிலிக்கு ஒரு இனிப்பு பர்கர் செய்வேன். எனக்கு நுடெல்லா மற்றும் ஒரு ஸ்பூன் தேவை. பண்ணின் மீது நுடெல்லாவை பிரப்பி. நன்று. சாப்பிட்டேன். உள்பகுதிக்காக நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இன்னும் நேரம்? நானும் பர்கர் செய்வதற்கான நேரமா? என்ன? அப்படியா? அருமை. என்ன திமிரு? இப்போது நாம்கு கட்லெட் செய்கிறோம். வருகிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் வந்துட்டது. தூங்காத. நாம தான் இருசட்டி ரொட்டியை முடிக்கணும். பழி வாங்கி பார்க்கிறேன். சில மார்மலேடு சேர்த்தால் போலா. என் கடவுளே, மை. எமிலியை பொறுத்தவரை என்னை போன்றவரை வைத்திருப்பது நன்றாகவே உள்ளது. அவள் விரும்பும் எந்த உணவையும் சமைக்க செய்யும் ப்ரொஃபஷனல் குக் நான் தான். ஓ, இந்த பேகன். கொஞ்சம் கேட்சப், இயற்கையாகவே. லெட்டூஸ் ஒரு இலை, மேல் ஒன்று கட்லெட், சீஸ், தக்காளி, வெங்காயம் மற்றும் பேகன். அரே, நான் இதை இன்னும் சில முறை மறுபடியும் கூறுவேன். இது நிச்சயம் அதிக ரசமாக சுவையாக இருக்கும். தயார். அப்பா, என்ன ஒரு பெரிய பர்கர். சரி, என் பர்கரை கிளறி முடிக்க நேரம் வந்துடுச்சு. போலாம். கொஞ்சம் காய்கறி சேர்றேன். பிக்கிள்ஸ், ஒன்னாசீனே, தக்காளி, சில சாஸ்கள். அதை பன்னால் மூடுவது. இப்போது பர்கர்களை ஒப்பிடலாம். ஓ, உன் பர்கர் இன்னும் உயரமாக இருக்கிறது, ஆனால் எனது பர்கர் சுவையாக இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாமே கட்டுக்குள் இருக்கிறது. எனக்கு அது வேண்டியதுதான். ஜெல்லி உருக வைக்க முயற்சி செய். சாப்பிடு. வாவ், அது ஒரு பர்கர். இது மிக பெரியது. நான் இதை பருகுவது அவசியம். அது என் வாய்க்குள் பொருந்தவில்லை, ஆனால் இது உண்மையில் சுவையாக உள்ளது. அது எனக்கு பிடித்திருந்தது. இங்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பர்கர் கூட. ஏய், ஓப்ஸ், எல்லாம் வெளியில விழுந்துட்டது. அடுத்தது வசிஷ்டமாக உள்ளது. இதற்கு முன் இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை. இது ஒரு இனிப்பு பர்கர். அருமை, எனக்கு இது பிடித்துள்ளது. மேலும் வெற்றியாளர் யார் என்றால் செஃப். ஆம், எமிலி. இருந்தால் போதுமானது. எனக்கு பேருந்தை பிடிக்க முடியுமா? காத்திருக்கவும், என்னை காத்திருக்கவும். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரிட்னி எங்கே? நாங்கள் இருக்க போகிறோம். பள்ளிக்கு சென்று கொள்ள வேண்டும். நான் இங்கே இருக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் நலமா? இங்கே நான் நன்றாக இருக்கிறேன். ஹாய். நீங்க மெதுவா பேச முடியுமா? நான் எனது உதட்டில் படுக்கிறேன். அப்பப்பா, நான் இப்போது ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். நன்றி. அல்லது சரி, நான் உன்னை அடித்தேன். பஸ் நிறுத்துங்கள்.
அந்த பாட்டி சாலையை கடப்பதை காணவில்லையா? ஹலோ டிரைவர், நாங்கள் உங்களுடன் வரலாமா? பள்ளி பஸ் பள்ளி குழந்தைகள் மட்டுமே. சரி பாட்டி, உள்ள வாருங்க. பாட்டி பாட்டி, நான் இங்கே. நீ பொப்பாட்டி இந்த எடுத்தியா? குழந்தை என்னை பற்றி என்ன? இங்கே சிறிய புண்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆஹா, வாங்க. எந்த கேபமும் இல்லை. என் செலமே சாப்பிடு. அடடே, ஏன் எல்லாம் அசைகிறது? நான் ஓட்டுநரிடம் பேசுறேன். அதுதான் பேருந்தை ஓட்ட போதுமானது இல்ல. பாட்டி, அடுத்தது பஸ். சரி, உங்கள் உணவை அவங்க சரியா சிறச்சாவ கன வச்சிட்டேனா? தப்சிங்களை பண்ணுங்க. பெண்களுக்கு பாருங்கள், அது ஸ்பைடர்மேன். ஆச்சரியம், அவன் நம் ஹீரோ. சாலூட் லேடீஸ், இங்கே யாருக்கு எனது உதவி தேவை? ஆனா நம்ம பள்ளிக்கு போகணும். இல்ல பேய். நிபந்தனை, நான் உங்களோட வருவேன். அந்தோ என் ஆயுதம். முதலாளி சிரித்தார். நான் தான் எப்படி வாங்க வாங்க, நன்றி. ஓ, இன்னொரு பஸ். ஸ்பைடர்மேன், நான் பஸ்ஸில் ஏற முடியுமா? இது பள்ளி குழந்தைகளுக்கே, சூப்பர் ஹீரோக்களுக்கு இல்ல. நான் சொன்னேன் இல்ல. எதிர் எதிர். சரி, நான் சவாரி செய்வேன். நான் சொன்னேன், இங்கிருந்து போய்விடு. நான் முட்டாள்தானா நினைக்கிறீங்களா? ஓ ஆம், நான் கூரையிலே ஓட்டி விடுகிறேன். நான் சொன்னது போல. சரி, நீ மறு என்னிடமிருந்து விலகி இருக்கலாம். நம்ம வெகு வேகமா போறோம். எனக்கு கடல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னை வாந்தி எடுக்க யாருக்கு முடியவில்லை. நானும் கூட. நன்றி. என்னை இரட்சிக்கவும். நான் கெட்டாக உணர்கிறேன். நானும் அப்படித்தான். தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா தயவு செய்து? ஓ, நானும் கூட. ஓ, யாராவது ஜான்லை திறக்கவும். விரைவாக. நம்மள ரெக்கு ரொம்ப அழுத்து போகல. வணக்கம். சரி, உள்ள வாருங்க. அப்படிப்பட்ட முறையில் மீண்டும் என்னை பயமுறுத்தாதீர்கள். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். அது நக்கல். எனக்கு தெரியாது. பொம்மையுடன் நடனமாட ஜென்யோயாங். என்ன நடக்கிறது? என் கை! உதவுங்கள், நான் என்னோட பொறுப்பு இல்ல. ஓஸ்! ஆ, இல்லை. ஆ, கல்லறை ஓட்டுனர். ஆ, இல்லை இல்லை இல்லை. விடு, நான் ஓட்டுகிறேன். ஓ ஆம், அது கவிதாச்சு. வணக்கம் அனைவருக்கும். என் சந்தாதாரர்களே, பெரிட்னி உங்களுடன் இருக்கிறேன். இன்று பள்ளி பஸ் பற்றி மதிப்பீடு செய்கிறேன். உங்கள் பார்வைக்கு இது நம் ஓட்டுனர். மேலும் இங்கே பல குளிர்ச்சியான பொத்தான்கள் உள்ளன. மேலும் சாரதி சக்கரம் உள்ளது. பார்த்து அலு. முடிவுக்கு அது தோற்று. அமைதியும் நிம்மதியும். ஓ, என்ன நடக்குது? அனைவரும் நடனம் ஆடுவதாக இருக்கும் பள்ளி விழா. ஒரு பாட்டி இல்ல, எனக்கு மீண்டும் அழைப்பு வரலை என்று. அருமை.
இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஐ, பஸ்ஸை யார் ஓட்டுகிறார்? ஆஹா, ஆமா. Finden voi bepet sorsi verlaust bread bussers. ஆமா, நாம் உணர்கிறோம். வருந்துகிறேன் உங்களுக்காக. ஹே, இங்கே ஒரு பஸ் இருக்கு. நீங்கள் எங்களை ஒட்டி கொண்டு செல்வீர்களா? ரகசியம் என்ன? நன்றி. நான் எவ்வளவு நேரம் அவள் நம் காத்திருக்க பொறுமையை முடியும்? என்று டைம் சொல்கிறார். என்ன யூஷன் கேடன் ட்ரோசர் ரெண்டர்டான் தாது பீரியடியா அலுப்பாக இருக்கு. இது பேரழிவு. ஆஃப். அஞ்சாதே, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். சத்தியமா? பெட்ரோலை தயாரிக்க சோர்ல டேங்கில் கலக்கணும். நாங்க எல்லாத்தையும் உள்ள போக்கன் வச்சுட்டு தமிழ். அப்படித்தான் தயார். நான் நினைக்கவில்லை இது வேலை செய்யும். அப்போ அது முயற்சி செய்ய தகுந்தது. ஓ ஓ ஓ காதர். கைஸ்கள் கவனமாக இருக்கவும். ஆஹா, நாங்களோ விண்வெளியில் இருக்கிறோம். இதை எப்பொழுதும் கனவில்லையே. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. எப்படி நாம இங்கே வந்தோம்? எனக்கு புரியல. நானா மிதக்கிறேன். வாவ். வணக்கம். அப்பா. அண்ணாவா, விண்ணோக்கி செல்கிறோம். நாங்கள் ஒரு விண்கல் போல. ஆளாக இருக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஆமாம். இது உங்கள் செய்கிறதா? ஆம். உங்களுக்கு அது பிடித்ததா? பார்த்ததற்கு நன்றி. என் பவுன்ஸ் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கிறதா? ஆமா, சரி. நீங்களே அதை என்னை முன்பே காட்டியிருக்கிறீர்கள். நான் அதை பார்த்தேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அப்படியா? ஆஹா, அது ஒரு போக்கிமான் தானா? ஆமா, பாருங்க. ஓ யோ. பிகாசு வண்டி ஓட்டுநர் பாக்குறது முன் உன்னோட உள்ள வந்துடுறது நல்லது. பிகா, அது எவ்வளவு நேரம் அடிக்கிறது? சந்திப்பதில் மகிழ்ச்சி டிரைவர். நான் பிகாசு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். இப்போது நீ ஏறம் பண்ற அலிரா. என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிக்கவும் டிரைவர். இப்போதே சரி செய்கிறேன். நான் போறேன். எவ்வளவு துர்நாற்றம். ஓ, நான் சுவாசிக்க முடியலை. தயவு செய்து எனக்கு உதவும். கைஸ், என்ன பிரச்சனை? சரி சரி, நான் 2 நாட்களாக குளிக்கவில்லை. ஓ, அது சிங்க். இன்னைக்கு அனசரம் விசித்திரமாக எனக்கு இருக்கின்றன. என்னவது உணரவில்லை. என்னை காப்பாற்று. புது காற்று வேண்டும். மூச்சுக்கள் அடைகிறது. உதவுங்கள். என்ன? ஓ இல்லை, என்ன ஒரு பயம். இந்த விஷயத்தில் நாமே ஏதும் செய்ய வேண்டும். ஆண்டி, உனக்கு இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஓ, பிழை கட்டுப்படுத்த முடியாததாகிவிட்டது. இல்லை. அந்த பஸ்ஸில் போனா அப்படிதான் நடக்கும். ஆனா பயப்படாதே ஜெஸ், இது பரபரப்பானதாக இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும். பிடிக்க தொடுக்கு பட்டிகளை கட்ட போராடி இருக்கின்றோம். ஒரு வாக்குச்சீட்டு போதாது. நன்றி. ஆனா நாம மிதந்தால் என்ன? அது எனக்கு உதவ போவதில்லை.
அவள் என் உடம்பின் உறுப்புகளை இழக்கப் போகிறாள். ஆம், அப்படிதான். நன்றி. நான் நினைக்கிறேன் நாம் தான் இருக்கின்றோம். ஆம், உங்களால் எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து. நன்றி. ஹை நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இது என்ன ஒருவருக்கே போன்றதா? அல்லது அவள் சக்கையில் பதில் ஒரு குளிர்சாதன பெட்டி வைக்கிறாளா? ஓ, எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வந்தேன். நல்லதே. ஸ்னிக்கர்ஸ் மற்றும் பேண்டா. ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது. ஓ, நான் ஒரு லாலிபாப் பார்த்தேன். என்ன பஞ்சு மிட்டாய்? நான் மன்னிக்கவும். தயாராக உள்ளேன். பாப்கார்ன் வைத்துக் கொள்கிறேன். இது என்னுடையது. சுவையாக இருக்கிறது. எவ்வளவு ருசியா இருக்கிறது. டிரைவர் ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் அதை வேண்டும். அவர் மனசில் வைக்கும் நான் என்று என்ன அது சத்தம் தான். அந்த குழந்தைகள் நான் சுதந்திரா இருக்கிறேன். ஆமா, இன்று நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. எனினும் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் வழியில் தூங்க முடிவு செய்தேன். அப்படியா? சே. மிகவும் நாங்கள் வந்து அனைவரும் வெளியே செல்கிறோம். ஆமா, கடைசியாக பள்ளி முடிந்தது. வீடியோ விளையாட அனலியேன். பை பை. சரி பெண்களே, முதல்ல யார் திறக்க போறாங்க? ஆமா, அதை ஒன்னா செய்யலாம். வாவ், அது பீட்சா தானா? வாவ், ஏமா அனைவரின் பிரியப்பட்ட உணவின் மலிவு பதிப்பை பொதிந்திருப்பதை போல் இருக்கிறது. இந்த பீட்சா உங்களுக்கு எப்படி இருக்கிறதா? மிகவும் ஆர்வமூட்டும். மேரி, பிரீமியம் பீட்சா. மியா, கூசி விடாதீர்கள். ஓ, எல்லாம் சீராக இருக்கிறதா? ஓ, மிகச் சிறப்பு. இப்போது இந்த அழகை பார்க்க நேரம் வந்துவிட்டது. அது மிடியாக்கள் கலந்த பிஸ்ஸாவா? அது ரொம்பவே விலை உயர்ந்தது. ஆனால் மியா அதை பிடிக்கவில்லை. ஃப்ளெஷ்? நாம் அதிகாரத்தை அகற்றினோம். அதுதான். நான் இப்பொழுது இந்த பீட்சாவை சாப்பிட்டு பார்க்கலாமா? நேரமானது. அப்படியா? நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கிறதா மியா? ஆம், அவள் அதிநவீனமாக விழிப்பதாக தெரியவில்லை. இப்படிக்க தொரோக் விலைப்படும் பிறஞ்சவிட்ட வணிக குழம்புங்கள் கிளம்பினர் சட்டி அமைச்சவரை வாழ் ஆசரித்தே. பிழைப்பான அறிவுக்கு இருக்கும் மறவேம். பார்ப்போம். கண்டிப்பாக விரும்புகிறாள். அப்படியா? இப்ப நேரம் மேரி. என்ன தயவு செய்து உங்களுக்கு மேலே ஒரு படம் வேண்டும் என்கிறீர்களா? சரி, நல்லது. அவளது விசித்திரத்தை பாருங்கள். சரி, எனக்கு இங்க இன்னும் பல சுவையான பீட்சா துண்டுகள் உள்ளன. யாரோட தொடங்குறதுன்னு தெரியல. இரண்டையும் ஒன்னா சாப்பிடுவேன். மூணையும் ஒன்னா. ஏன் இல்ல? மத்த கடைசி ஒண்ணு அழகானது. எமா, நீங்க தொடருங்க. எமாவுக்கு உறைந்த பீட்சா பற்றி முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை போலுள்ளது. அதை பொறிக்காமல் அதை கெடுப்பதில்லை. வா எமா, சிந்தித்து பார்க்க. தலைமை யோசனை. எம்மாவின் தனி பேஷவார் எம்பிஸ்ஸாவை அவளுக்காக சமைக்க தயாராக இருக்கிறார். உங்களுக்கே தனி பேஷவார் இருப்பது எவ்வளவு சிறந்தது. இப்போது அவன் எம்மாவின் விஸ்ஸாவை இந்த அலங்காரமான குழப்பில் சமைக்க போகிறார். என்ன சொல்வது? பணக்கார வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. எம்மாவின் பிஸ்ஸா தயாராகிவிட்டது போலவே தெரிகிறது. ஆம், பார்க்கலாம். இது நல்ல நிலையில் உள்ளது. எம்மா ஒரு நடத்தை மிக்க பெண்ணாய் எல்லா மரியாதை விதிகளையும் பின்பற்றுகிறாள். செஃப் பீட்சாவை பரிமாற தயாராக உள்ளார். இது உண்மையான தங்கமா? எவ்வளவு அழகாக உள்ளது. இது மிகவும் சுவையாக இருக்கும் போல. வாருங்கள் எம்மா, விரைவில் சுவையுங்கள்.
எவ்வளவு சுவையான துண்டு. ஆம், ஒப்பிட முடியாத தோற்றத்தில் உள்ள ஒரு உணவு எப்போதும் ஒப்பிட முடியாத சுவையில் இருக்கிறதில்லை என தெரிகிறது. மேரி தன் உணவு எப்படிப்பட்டிருக்கிறது என்று பார்க்க ஆவலுடன் இருக்கிறார். இது பாஸ்தா. தோற்றம் அவ்வளவாக மோசமாக இல்லை. மியா ஏற்கனவே நாக்கை தடவி கொண்டிருக்கிறார். சரி மேரி, இதனை சுவைக்க ஓர் நேரமாகிவிட்டது. இந்த மாதிரி கோடியில பாஸ்தாவை சுத்தி பார்ப்போம். நல்லா கவ்வுங்க. இந்த பாஸ்தாவின் சுவைய மேரி வெகு ஜனம் மதிக்கலன்னு தோணுது. ஒன்றவும் சரி, உண்மையான பாஸ்தாவிற்கு சாஸ் தேவை. மற்றும் இந்த வேலைக்கு கேட்சப்பை விட எந்த ட்ரெஸ்ஸிங் சேரும்? ஓ ஆமாம், அதிக கேட்சப். அதுதான் சிறப்பு. எம்மாவுக்கு சொகுசு என்றால் கேட்சப் போதாது போல. கவனமாயிரு மேரி. மியா நீண்ட காலமாக உன் உணவு பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்போது அதை கண்டு கொள்ளலாம். உண்மையில் கேட்சப் மனித குலத்தின் சிறந்த கண்டுபிடிப்பு. மேரியின் பாஸ்தாவை எம்மா இன்னும் அபேரிக்கிறாள் போல. எவ்வளவு சுவையானது. மன்னிக்கவும் மியா, ஆனால் உங்கள் பாஸ்தா உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க அதை திற. சரி, பார்க்கலாம். ஓ, அது என்ன? கடல் உணவுடன் கருப்பு பாஸ்தா. ஆமாம், அதற்கு முன் மியா கடல் உணவின் மீது பெரிய விருப்பமில்லாதவராக நாம் கண்டுபிடித்தோம். ஏமா, பார்க்கிறேன் உன் கையில என்ன இருக்கு. ஓ கடவுளே, இது நூடுல்ஸ். இப்படி என்ன செய்யறாங்க? நீ என்ன சொம்பேடு யாபா. கடல் மட்டம். நம்மால் உள்ள சூழ்நிலையை காப்பாற்ற வேண்டும் எம்மா. மற்றும் செல்வந்தராக இருப்பதற்கான மற்றொரு சிறப்பு பணமே. ஹேமியா, இந்த சிறப்பு ஒப்பந்தம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அடடா, உடனடி நூடுல்ஸ் பணத்திற்கு விட அதிகமாக அவரை கவர்ந்தது போல் இருக்கிறது. சரி, இப்போது அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். எம்மா இருக்கும் கடல் உணவு பாஸ்தாவை இறுதியாக சுவைக்க முடிகிறது. மியா மகிழ்ச்சியுடன் தனது நூடுல்ஸ்களை சாப்பிடுகிறாள். பாருங்கள். மேரி பணத்தை பெற்றாள். என்ன சொல்வது? ஒப்பந்தம் வெற்றிகரமானது. அனைவரும் தங்களின் தேர்வில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரி, தெளிவாகவே இருக்கிறது. எம்மா தன்னம்பிக்கை அடைந்திருக்கிறாங்க. அவர் தனது உணவை முதலில் திறக்க விரும்புகிறார்கள் போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். அது நொடி காஃபியா? எம்மா இதை போன்றதை முதன்முறையாக பார்க்கிறார்கள். ஆம், அவருக்கு இதை செய்ய சற்றே உதவி தேவைப்படும். இப்பொழுது மியா தனது அனுபவத்தை அவருடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். எனக்கும் ஒரு கிளாஸ் தேவை. நான் உனக்கு இப்பொழுது எல்லாவற்றையும் காட்டுகிறேன். பையை திற. எல்லாவற்றையும் சூடான தண்ணீரில் ஊற்றி பிசைகிறோம். அதுதான். ஆஹா, என்ன நறுமணம். இது சிறந்த காபி. அங்கே உன் பானம் தயாராக உள்ளது. எம்மா, இதை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. முதலாவது குடி. ஓ, எம்மாவுக்கு இந்த காபி பிடிக்கவில்லை போல. இவ்வகை காபி எம்மாவுக்கு புதுசு. இந்த பானத்தை முழுமையாக முடிக்க வேண்டும். இது சவால் விதிகள். ஆனால் விதிகள் உல்லங்கணிக்கத்தான் உருவாக்கப்பட்டவையே, இல்லையா? வணக்கம். என்னவாக இருந்தாலும் அது அதுதான். நான் அதை முடித்தேன். இப்போது உன் டர்ன். வாவ், அது ஸ்டார்பக்ஸ் காப்புசினோவா? என் விருப்பமானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. என்ன சுவையான ருசி. இதுல இன்னும் 5 குடிக்கலாம். வாவ், இன்னும் கொஞ்சம் கிரீம் மீதம் இருக்கு. ஹே மியா, உன் காபி உன்னை காத்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன அருமையான காபி பரிமாறல். எல்லாமே பொன்னிறத்துல நெய்த்தது போல அழகாக இருக்கிறது. மியா, இது உனக்கு புரியுமான நம்புறேன். ஐயோ, உன் ஒழுக்கங்கள் எங்க போச்சு மியா? ஓப்போ, இது எப்படி மேரிஸ் மேஜைக்கு வந்தது? என்ன துமாற்றம். சரி, இந்த சுவையான பானத்தை சுற்றி பார்க்க நேரம் ஆயிருச்சு. பார்ப்போம். இந்த பார் ரொம்ப சுவையாக இருக்கு. அதுக்குள்ள உள்ள கிரீம், அது இலவங்க பச்சை தானா? ஓ, அதை கைவிடாதே மியா. ஓ சரி. எனக்கு என்ன இருக்கிறது பார்ப்போம். ஹே, ருசியாக வாட்டுறது. ஓ, Tiendas பாலையிலிருந்து எங் பல்லாக் மாறு சிறப்புரிந்துரி நாலுமே திருவதி ஒரு கண்ணி தண்ணி தான் நிச்சயம் பையவாய் சர்ஃபர். அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. இல்லைன்னா சார், அதை கொண்டு உங்க பற்களை கொப்பளிக்கலாம். ஏன் எதே தெரிந்து எதையாவது பார்த்தால் என்ன? பர்கர்கள்.
வாவ், மேரி ஒரு மலிவு பேர்கர் வாங்கினாள். ஆனால் மலிவு எப்போதும் கேடானது என்பதை காட்டவில்லை. மியா அருமையான பேர்கர் வாங்கினாள். இது ஒரு பொன்னான பேர்கர். மியாக்கு மிகவும் பசிக்கின்றதால் பொன்னான பெண் எம்மா மகிழ்ச்சி அடைகிறார். அது முன்பில் ருசியான பிட்சா. புரிதலானது அல்லவா? வாவ், மியா தனது பிட்சாவை வெகுவாக விரைவில் முடித்தாள். பொதுவாக சொல்வது போல உங்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, சிற்றுண்டிக்கு 2 காய்கறிகள். ஆமாம், பழக்கம் உங்களின் வலிமையான அம்சம். மியா, ஓ சரி, இப்போது உங்க நேரம். மேரி, இந்த பர்கர் சம்பந்தமே இல்ல. ரொம்ப சரி. கேட்சப்பும் மஸ்டார்டும் ஒருபோதும் தவறியதில்லை. அவ்வளவுதான், எல்லாத்தையும் மேலும் சேர்ப்போம். அடிடான், இப்ப நாம அதை பறிச்சுப்போம். அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அது ஏத்துண்டு இதும் சுவையாக இருக்கிறது. மனிதா, இது நான் இதுவரை சாப்பிட்டதிலேயே சிறந்த பர்கர். பற்றியம்மா, இப்போது நீ. சரி. ஏமா, தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கரை சாப்பிட தயாராக இருக்கிறார். ஆனாலும் ஏதோ ஒன்று மிஞ்சி விட்டது. இப்போது சேவகர் உங்களுக்கு தேவைப்படுவதை கொண்டு வருவார். ஹாம்பூர்கரை கையுறை அணிந்து சாப்பிட வேண்டும். தங்கம் பூசப்பட்ட ஹாம்பூர்கருக்கு தங்கம் பூசப்பட்ட கையுறை தேவையாகும். இது தர்க்கசஸ்தமாகவே இருக்கிறது. சேவகர்கள் இருப்பது அருமையாக இருக்கிறது. இந்த கையுறைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக நழுவுகின்றன. ஏமா, வா, இப்போது நீங்கள் அதை முயற்சிக்கலாம். என்ன அருமையான சுவை. இந்த தங்கம் போர்த்திய பேர்கர் எமாவின் மெனுவில் இடம்பெறலாம். பொறாமைப்படுவதர்களா? பெண்களுக்கு இந்த கருவிழிகள் தங்கள் பணி முடிந்துவிட்டன. ஏமாவுக்கு இவை இனி தேவையில்லை. எமாவிற்கு இவை குப்பையாக உள்ளது மற்றும் பெண்களுக்கு இது பொருட்டாக தோன்றுகிறது. சரி பெண்களே, நமக்கு தெரிய வரும் 3-2A. மியா, அது நியாயமல்ல. சரி, நீமன் அங்கு சென்றுட்டீங்க. காத்து ஒரு டோனட். இது ரொம்ப எளிதா தெரியுது. எளிய உணவு தான் நீ ரொம்ப சுவையா இருக்கும். அதை சுவைக்க நேரம். ஆஹா, மியா உண்மையிலே அதை மிகவும் விரும்பினாள் போல. அல்லது அவருக்கு மிகவும் பசி இருக்கிறதா? ஆம், எப்படிப்பட்டாலும் மியாவின் டோனட் முடிந்து விட்டது. சரி, அடுத்தது யார்? பியு. சரி, பார்க்கலாம். ஒரு நொடிக்கு 2 பணியாளர். நன்றி, நீ இப்போது போகலாம். நான் எப்படி செய்ய முடியும்? நாம் அது எனக்கு பிடித்த மடிக்கக்கூடிய பாரம்பரியம். வா, இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, என்ன அற்புதமான கிரீம், என்ன ஒரு குலோசிங். இது செம்மையாக இருக்கிறது. அது என்ன? அந்த பெண்ணை பற்றிய வீடியோவை அந்த மகளிர் படமாக்குகிறார்கள். உங்களின் உணவு பாத்திரத்தை திறக்க வேண்டும். சரியா? என்ன அழகிய தங்க டோனட். இது எல்லாம் பொன் நிறத்துல உள்ளது. எவ்வளவு சுவையானது. இந்த உணவு மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளது போல. வாவ், டோனட் மேரியின் வாயில காணாமல் போய்விட்டது. பொதுவாக மக்கள் நீட்டிக்க முயற்சிக்கிறார்கள். 9